Taste the Daily. அண்மை செய்தி. கோவில்பட்டியில் 10 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டிருந்த நிலையில் சிறுவன் அணிந்திருந்த சட்டையை வைத்து மோப்ப நாய்கள் உதவியுடன் தொடர்ந்து சோதனையானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் போலீசார் தொடர்ந்து வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். முத்துராமன், வணக்கம். தற்போது வரை போலீசாரின் விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் என்ன? வணக்கம். கோவில்பட்டியில் சிறுவன் மர்மமான முறையில் மரணம் குறித்து மீண்டும் வீடுகளாக சோதனை நடத்தி வரும் போலீசார் சிறுவன் அணிந்திருந்த தங்க நகைகளை எங்கேன தீவிரமாக தேடி வரும் போலீசார் ஒரு ஏடிஎஸ்சி, ஒரு டிஎஸ்சி, 2 ஆய்வாளர்கள் தலைமையில் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார் போலீசார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் பால சுந்தரி தம்பதியின் இளைய மகன் கருப்புசாமி என்ற சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழந்தான். இதையடுத்து 4 பேரிடம் போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரியிலிருந்து 4 மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இருந்தபோதும் சிறுவனின் கொலைக்கான காரணத்தை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் தொடர்ந்து திணறி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் கோவில்பட்டியை முகாமிட்டுள்ளது மட்டுமன்றி 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணி முடித்துவிடப்பட்டுள்ளது. ஏடிஎஸ்பி எடிசன், கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையில் ஏராளமான போலீசார் சிறுவன் வீட்டுப் பகுதியில் உள்ள வீடுகளில் தொடர்ந்து சோதனை மற்றும் விசாரணை நடத்தி வருகின்றனர் குறிப்பிடத்தக்கது. காந்திநகர் பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தால் ஒரு ஏடிஎஸ்சி, ஒரு டிஎஸ்சி மற்றும் 2 ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர், போலீசார், தனிப்படை போலீசார் என தனித்தனியாக பிரிந்து ஒவ்வொரு வீடாக அங்குள்ள மக்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகின்றன. சிறுவன் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவன் அணிந்த 1.5 பவுன் தங்க நகை மற்றும் 1 கிராம் நகை மோதிரம் எங்கிருக்கிறது என குறித்து தேடி வருகின்றனர். இப்பகுதியில் இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் சூழ்நிலை உள்ளது குறிப்பிடத்தக்கது. எப்பொழுதுதான் கண்டுபிடிப்பார்கள், 2 நாட்கள் ஆகிவிட்டன, இன்னும் 2 நாட்கள் ஆகுமோ என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.